ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டவ் ஜோன்ஸு இப்போ லைவில் வந்து அதாவது 0.1% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 வந்து 0.03%லையும், நாஸ்டாக்கு வந்து நமக்கு 0.45%ல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இந்தியா விக்ஸ் வந்து 11.3%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19,711. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 45,450 அந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம சொன்ன ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. நானும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் வந்து இப்போ எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 74 கோடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டொமஸ்டிக்கும் வந்து ஒரு 34 கோடிக்கிட்ட தான் பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம வந்து லைவில் அனலைஸ் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து மந்த்லியில் நான் வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் காமிச்சிருந்தேன். ட்ரெண்ட் பேஸ்டு பிவோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலில் நம்ம வந்து டார்கெட் வந்து ஹையில் எந்த லெவல் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,733. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 19,750 அந்த ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், மந்த் வைஸ் கன்சிடர் பண்ணுறப்ப. சரிங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு டார்கெட் வந்து 20,542 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றில். சரிங்களா? 0.786 இப்போ மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து டெய்லி கேண்டில் வச்சிடலாம். டெய்லி கேண்டில் வச்சு இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு எக்ஸலண்ட்டான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம அனாலிசிஸில் பார்த்தது வந்து இந்த ப்ளூ லைனுக்குள்ளார மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்துட்டுருக்குன்னு. இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹையை மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி பாட்டமாக மார்க் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இது அனாலிசிஸில் கிளியராக சொல்லியிருந்தோம். 19,623 இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 19,650லேருந்து 19,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொன்ன டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்கு. நான் என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் அதுதான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ 1 ஹவர் கண்டை வச்சு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் கண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லோ, ஒரு ஹை, லோ வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த பிரேக் அவுட்டு ஒன்ஸ் இந்த இடத்துல ரீடெஸ்ட்டு, அப்படி இல்லைனா இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரீடெஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த ப்ளூ லைனில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்படி இல்லை நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா எகெயின் நம்ம சொல்கிற மாதிரி தான் 19,750 19,800 அந்த மாதிரி 50 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் இதுக்குள்ளார. சரிங்களா? நான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் கண்டு வச்சு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, 19,710 இருக்குது. 19,700க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 19,660 இந்த ரீஜனுக்கும் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இந்த இடத்துக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 19,600 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம், இந்த ப்ளூ லைனு அதே மாதிரி இந்த இடத்துல போகிற லைனு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப அடுத்த சப்போர்ட் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இதுவும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இங்கேருந்து வர ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கால் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி தான் 19,720க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 19,750, அதுக்கடுத்து 19,800. சரிங்களா? இந்த மாதிரி 50 to 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு நார்மல் பிவோட் பாயிண்ட் ஓப்பன் ஆகிறத வச்சு நீங்கள் வந்து பிவோட்டை டார்கெட்டாக வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இன்னைய பிவோட் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து R1க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது. அதே மாதிரி நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ 19,640 இந்த ரீஜனு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம எடுத்திருந்தாலே 19,700 40 to 50 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டு கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.
ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டிங்க பாருங்களேன், லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். சரிங்களா, நம்ம எந்த இடம் சொன்னோம், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப தான் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அதே பாருங்கள், அந்த இடம் நெக்லைனு. சரிங்களா, கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ரெட் கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சார்ட்டை பார்க்குறப்ப அதுக்குள்ளே பேட்டர்ன்ஸை தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பேட்டர்ன்ஸோட வேலிடேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த ரெட் கேண்டில் பாருங்கள், அழகாக ரீடெஸ்ட் கேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சது நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. பேட்டர்ன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறப்பையும் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லி கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளார எப்படி இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். சரிங்களா, இவ்வளோ தூரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தது. எத்தனை டே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 டேஸ் ட்ரேடிங்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். நான் லோவை மார்க் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணி ஹையை மார்க் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். நமக்கு வந்து மார்க்கெட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்தது. சரிங்களா, இந்த கன்சல்டேஷன் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தது. இப்போ கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் திரும்பி புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பேங்க் நிஃப்டியில். சரிங்களா, நான் இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிடறேன். 1 ஹவர் கேண்டில் வச்சு இதுக்குள்ளார நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது ஒரு ஹை லோ, ஹை எகெயின் லோ, வந்து ஹையில் வந்துட்டு இந்த இடத்துல கீழே சப்போர்ட் எடுக்காமல் நம்ம வீக்கில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த சேனலுக்கு ஒரு கன்சிடரேஷனாக ஒன்று ரீடெஸ்ட் நடக்கணும், அப்படி இல்லைனா இது ஃபர்தராக கண்டினியூ ஆகணும். அப்படி கண்டினியூ ஆகிறப்ப இங்கே பாருங்கள், நமக்கு எகெயின் திருப்பி ஆல் டைம் ஹை லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் நின்றுட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னால் அடுத்து இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 45,646 அந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45,433 இந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு கீழே அப்போ வந்து 45,400க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், கீழே டவுன் வருதுன்னா ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 45,180லேருந்து 45,200 ரீஜனில் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 45,070 இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த இடத்துல தான் கன்சல்டேட் கொடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட ரீடெஸ்ட் நடந்து புல் பேக் நடந்தது. சரிங்களா, ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதே வந்து அப் ட்ரெண்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 45,560 இந்த ரீஜன் இருக்குல்ல, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது 45,646. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் நடந்து ஓகேங்களா, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து 100 பாயிண்ட்ஸ் 45,642லேருந்து மூவ் ஆகிறப்ப 45,742, அதுக்கு அடுத்து 842, இந்த மாதிரி 100 நம்பர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 நம்பர்ஸ்லையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 நம்பர்ஸ்லையும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகி நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே புது ஹை ஃபார்ம் ஆகிறப்ப எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிறது பையர்ஸு செல்லர்ஸும் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு மேலே போகிறப்ப கொஞ்சம் காஷியஸாக இருங்க. சரியா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து பாட்டம் போகிறது,
ஸோ அப்படி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இது சப்போர்ட்டு, அதுக்கடுத்து இந்த இடம் சப்போர்ட்டு. சரிங்களா, இந்த இடம் வந்து கரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, டவுன் ஆகுது அப்படின்னா. ஸோ இப்போ வந்து ஓவரால் வியூ உங்களுக்கு இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போட நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.